என்ன விஷயம்னா நான் வந்து ஸ்டேட் போர்டு ஸ்கூல் ஓகேயா. கவர்மெண்ட் வந்து 12,400 வந்து மந்த்லி ஸ்டைப்பன் தருவாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டா எனக்கா இல்லை ஆக்சுவலாக எதுலேயுமே கிளிக் ஆகலை. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் ஐஐடியில் பார்த்த விஷயம் லைப்ரரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. என்ன விஷயம் அப்படின்னா வந்து யூ டோன்ட் நீட் டு மெமரைஸ் திங்ஸ். உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்தால் அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுற முடியும். நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி திரும்பிட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பேஷன் இல்லைனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஹாய், திஸ் இஸ் நவீன். இங்கே எல்எம்எஸில் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டென்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சில ஃபன்னான வீடியோஸ்லாம் நடிச்சிருக்கேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபுளான இடம், ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு இடம் இங்கே எல்எம்எஸ். அதுக்கப்புறமா 2 வருஷம் M.Tech IIT கான்பூரில் முடித்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஐஐடியில் என்னென்ன நடந்தது, எவ்வளோ சந்தோஷமாக என்ன மாதிரி எக்ஸ்போஷர் நடந்தது எல்லாத்தையும் இங்கே ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நீங்கள் ஏன் ஐஐடி போகணுன்னு நினச்சிங்க? என்னோட 3rd இயரில் தான் ஆக்சுவலாக. 3rd இயரில் பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ் இமிடியட் சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்து ஐஐடி ஸ்கூலில் போனாங்க. அவங்க வந்து திருப்பி கிளாஸ்க்கு வந்து சொல்லுவாங்க தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க திருப்பி வந்து சொல்கிறப்ப நவீன் ஐஐடிக்குள்ளே போ ஓகே உள்ளே பார்த்துன்னு வச்சுக்கேன் வேறு மாதிரி எக்ஸ்போஷரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், ரிசர்ச் எல்லாமே நறுக்குன்னு இருக்கும், செம்மையாக போகும் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஐஐடிஸோட ஃபன் ஜாலி அந்த ஒரு பாட்டுமே நம்மளுக்கு வெறும் ரிசர்ச் இது மட்டும் அது நம்மளுக்கு மேஜரான மோட்டோவாக இருந்தாலும் இந்த ஃபன்னான பாட்டு ஜாலியாக இருக்கும். யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எல்லா இதுவுமே ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருக்கும். அப்படின்றப்ப சரி ஓகே நம்ம இதுக்கு படிக்கலாம், நம்ம அடுத்து ஐஐடி ஸ்கூலில் போவோம், அடுத்து நம்மளோட ஃபீல்டுலேயும் நம்ம ஒரு பெட்டரான ஒரு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே தான் நான் ஆரம்பித்தது. 12th படிக்கும்போது உங்களுக்கு ஐஐடி பற்றி தெரியுமா? இல்லை ஆக்சுவலாக சுத்தமாக கிடையாது. அதுதான் விஷயம். என்ன விஷயம்னா நான் வந்து ஸ்டேட் போர்டு ஸ்கூல் ஓகேயா. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 12th படிக்கிறப்ப என்ன விஷயம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே எம்ஐடி தான், அங்கே தான் நம்மளோட டெஸ்டினி, அந்த இடத்துக்கு போயிடணும், எம்ஐடியில் போயிடணும். எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுக்கணுன்ற மைண்ட் இருந்தது. பட் ஆனால் எந்த காலேஜ் அப்படின்றப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐடி தான் பெருசு. ஸோ வந்து ஓகே அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்புறமா தான் இப்போ தெரிகிறது தான் ஓகே ஐஐடின்னு ஒரு காலேஜ் இருக்குது, அடுத்து என்ஐடிஸ்னு ஒன்று இருக்குது, என்ஐடிஸில் வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு 50% சீட்டு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஓகே பிடெக்லேயே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், இன்கேஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்போஷர், இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குமோன்னு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு ஓகே நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆப்வியஸாக இல்லைனா எல்எம்எஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன், இங்கே ஜாலியாக இருந்திருக்க மாட்டேன்ல. நீங்கள் ஐஐடியில் எப்படி என்டர் ஆனீங்க? அதான் கொஸ்டின். ஓகே ஆக்சுவலாக ஐஐடி ஸ்கூலில் என்டர் ஆகிறதுக்கு வந்து கேட் எக்ஸாம் ஓகே, அந்த கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அந்த ஸ்கோர் அடிப்படையில் தான் வந்து மாஸ்டர்ஸ் M.Techக்கு வந்து சீட் தருவாங்க. ஸோ வந்து சில ஐஐடிஸ் வந்து வெறும் மார்க்கை கேட் எக்ஸாமோட மார்க் அடிப்படையில் மட்டும் சீட் தருவாங்க. சில ஐஐடிஸில் வந்து நம்ம போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு அதுக்கப்புறமா வந்து கேட் எக்ஸாமோட மார்க் இந்த ரெண்டுத்தையும் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்டு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் IIT கான்பூரில் M.Tech பண்ணேன். என்னோட ஐஐடிஸில் வந்து நான் அங்கே போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அந்த மார்க் அடிப்படையில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிது. ஐஐடியில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்களா? ஓகே இது வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து M.Tech, இன்னொன்று வந்து MS. M.Tech பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக கோர்ஸ் ஓரியன்ட் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரிசர்ச் பண்ணுவீங்க. இதுவே வந்து MS வந்து கம்ப்ளீட்டாக மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும் ஓகே. ஸோ வந்து MSக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் போய் இன்டர்வியூ கொடுக்கணும். இன்டர்வியூ கொடுத்து அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து கேட் எக்ஸாம் அடிப்படையில் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்ற பார்த்துட்டு உங்களுக்கு வந்து MS பை ரிசர்ச் வந்து சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இது இன்னொரு ப்ராசஸ். ஸோ வந்து MSக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐஐடிஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி M.Tech பண்ணுறது அவசியமா? ஓகே ஸோ ஆக்சுவலாக மிடில் கிளாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறனால நானும் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தான். ஐஎம் ஃபஸ்ட் கிராஜுவேட். எங்கள் வீட்டில் நான் தான் கிராஜுவேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா 2 ரூம் தான், 2 ரொம்ப சின்ன ரூமு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரூம் எப்படி என்னதுன்னா 6 அடி 4 அடி, நான் படுத்தேன்னா கால் அடிக்கும் அந்த இது தான். அடுத்து வந்து இன்னொரு ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான், லைட்டாக கொஞ்சம் பெருசு, 8 அடி, இன்னொன்று வந்து 6 அடி ஓகே. அப்படின்றப்ப 4 பேர் எங்கள் வீட்டில், 4 பேருமே அங்கே தான் படுக்கணும், 4 பேருமே அங்கே தான் தூங்கணும். ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்எம்எஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
சில டைம்லாம் பார்த்தோன்னா 10 மணிக்கு ஷூட்டு போவோம், 10 மணி வரைக்கும் ஷூட்டு போவோம். 10 மணிக்கு ஷூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் படித்த டைமும் இருக்குது. அப்படிலாம் சில டைம் என்ன பண்ணுவோன்னா 10 மணிக்கு இங்கே ஷூட்டை முடிப்பேன். அடுத்து வந்து இங்கே நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் அந்த டைம் எல்லோரும் LMSல இதே ஷூட் ரூமில் தான் உட்காந்து தூங்குவோம் நாங்கள். ஸோ வந்து நைட்டு ஒரு 2-3 மணி வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் இங்கே தூங்கின டைமும் இருக்குது. ஸோ வந்து மேஜராக நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே இருக்க ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேட் எக்ஸாம் படிக்கணும், அதுக்கப்புறமா 2 வருஷம் நான் போய் M.Tech பண்ணணுமேடா, அங்கே வந்து காசுக்கு என்னடா பண்ணுறது, நான் 2 வருஷம் என்னோடய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பிரச்சனைலாம் நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கும். பட் ஆனால் M.Tech நம்ம ஒன்ஸ் IITஸ்குள்ளே போயிட்டோம், கேட் எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 12,400 வந்து மந்த்லி ஸ்டைப்பன் தருவாங்க. ஓகே, கரெக்டாக 31ஆம் நம்மளுக்கு சாயந்தரம் வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் 20 வந்துடும், 12,400 வந்துடும். நீங்கள் கேட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா எனக்கா இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த 3rd இயர் முடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன். ஃபைனல் இயரில் வந்து கேட் எக்ஸாம் இது பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100க்கு 7 நினைக்கிறேன் ஃபெயிலு நான். அதுக்கு அடுத்து வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா இது பண்ணேன், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆளுக்கு வந்து சீட்டு கிடச்சிது, எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த வருஷமாக அவுட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 MS இன்டர்வியூ கிட்ட கொடுத்துருப்பேன். ஐ திங்க் ஓகே ஒரு 7-8 MS இன்டர்வியூ கொடுத்துருப்பேன், எதுலேயுமே கிளிக் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டைம் கேட் எக்ஸாம் கொடுத்து அந்த வருஷம் தான் நான் வந்து IIT கான்பூரில் போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து அந்த இதில் தான் சீட்டு கிடச்சிது. ஸோ வந்து டோட்டலாக எனக்கு வந்து 3 கேட் எக்ஸாமு, அது இல்லாமல் ஒரு 10 MS இன்டர்வியூ, இது எல்லாத்துலேயுமே ஃபெயிலு. அதுக்கப்புறமா கடைசியாக தான் எனக்கு வந்து IIT கான்பூரில் நான் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பேஷன் இல்லைனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அதில் நீங்கள் எத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு தேவையான எஃபோர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கடைசியில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து டெஃபினட்டாக அது கிளிக் ஆகிடும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு மெயில் பார்த்ததும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஒரு விஷயம் திடீர்னு மெயில் வந்துச்சு, ஏதோ எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக இவங்கள்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அவங்கள்ட்ட இது மாதிரி சீட்டு கிடச்சின்னு நம்ம கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக சாப்பாடு விட்டுட்டு நான் போனதே வந்து ஒரு பெரிய மேட்ரு. அதுவே எனக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி தான், என்னடா பண்ண அப்படின்ட்டு. வெளியில் போயிட்டு அந்த காரிடாரில் வந்து மெயிலை திருப்பி ஓகே நமக்கு தான் வந்திருக்குதா ஃபஸ்ட்டு விஷயம், இது மாற்றி அமிச்சிட்டானுங்களா அப்படின்ற ஒரு இது ஓகே வந்திருக்கு. அதுக்கப்புறமா நல்லா குதிச்சேன், நல்லா ஜம்ப் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா இதுவுமே வெண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்த பசங்கள்கிட்ட மச்சி இது மாதிரி சீட்டு கிடச்சிச்சரா அப்படின்னு. இவங்க வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா எப்படா அவனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என்ன LMSலேயே நீ இருக்க போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. ஸோ வந்து கடைசியாக இவங்கள்ட்ட சொல்லும் போதும் இவங்களும் ரொம்ப சந்தோஷம், பசங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டானுங்க. ஸோ ஆக்சுவலாக அதுதான் அந்த ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை வந்து கரெக்டான வேர்ட்ஸில் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, பட் கைண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷ்னலாக நான் இருந்த ஒரு டைம் அது. ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா அவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்குதுன்றப்ப ஆப்வியஸாக ஒரு சரியல் மூமெண்ட் தானே அது. IIT கேம்பஸோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் அது உங்கள் ரிசர்ச்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு? இப்போ வந்து நான் ரிசர்ச் பேஸ்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்லிடுறேன். ஓகே, இப்போ உங்களோட ரிசர்ச் நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு டாப்பிக்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், அதுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டி, ஓகே, அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து IITஸில் கிடைக்கும். அதுவும் வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நான் முக்கியமாக வந்து IITஸில் நோட் பண்ணது என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுக்கு முன்னாடி படித்த இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கட்டும் 6 மணிக்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே போயிடும். பட் ஆனால் இங்கே வந்து அந்த கதையே கிடையாது. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் ஓவர் இட் இஸ், நீங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு ரிசர்ச் பண்ணுறீங்களா, 3 மணி வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த டைமில் ஒர்க் பண்ணணும்னு தோணுதா, நீங்கள் போய் உங்கள் லேபில் போய் ஒர்க் பண்ணலாம், அவ்வளோதான். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரோ மாடலிங் கிளப்ஸாக இருக்கட்டும், என்னென்ன கிளப்ஸ் இருக்குதோ எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம். அதுக்கு தேவையான சேஃப்டியாக இருக்கட்டும், கேர்ள்ஸுக்கு இருக்க சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லா விஷயமே IITஸில் இருக்கும். இதோட நான் இன்னும் நோட் பண்ணது என்னென்னா லைப்ரரி பார்த்தீங்கன்னா மேஜரான விஷயம். லைப்ரரி பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து வந்து கரெக்டாக இந்த செமஸ்டர் முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கிளாக் ஓடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்க எல்லாம் லைப்ரரியில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த செமஸ்டர் டைமில். ஸோ வந்து உங்களுக்கு என்ன தேவை படிக்கிறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான சேஃப்டி,
அடுத்து வந்து என்ன எக்யூப்மெண்ட் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் லெவலில் ஐஐடிஸில் கிடைக்கும். ஐஐடியோட எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஓகே, ஆக்சுவலாக ஐஐடிஸில் வந்து நான் இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணனால எனக்கு இதுக்கும் அதுக்குமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக நல்லாவே தெரியுது. ஓகேயா, என்ன விஷயம் அப்படின்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணுறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரே ஒரு செமஸ்டர் எக்ஸாம் தான். கரெக்டாக செமஸ்டருக்கு முந்தின நாள் தான் உட்காந்து படிப்போம். நானும் அப்படி தான் பண்ணுவேன். நைட்டு உட்காந்து படிப்பேன். அடுத்த நாள் காலைல போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ்னா பாஸ், இல்லைனா அரியர்னா அடுத்த செமஸ்டரில் கிளியர் பண்ணும். இப்படி தான் நடக்கும். ஆனால் வந்து ஐஐடிஸில் வந்து நான் மேஜராக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூஸ் எவல்யூஷன் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து வெறும் ஒரு எண்டு செமஸ்டர்னு இருக்காது, அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. மிட் செமஸ்டர்னு ஒன்று இருக்கும், எண்ட் செமஸ்டர்னு இருக்கும். அது இல்லாமல் அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அவங்க வந்து அந்த கோர்ஸை எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து 6 குவிஸ் கொடுக்குறேன். குவிஸ்னால் டெஸ்ட்டு. ஸோ வந்து 6 டெஸ்ட்டு நான் நடத்துகிறேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் கொடுக்குறேன், உனக்கு கிரேட் கொடுக்குறேன் அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஒரு சில ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மிட் செம் 6 குவிஸ் நடத்துகிறேன், மிட் செமஸ்டர் இருக்கும், எண்ட் செமஸ்டர் இருக்கும், இது 3மே அட்டன் பண்ணுங்கள், இதுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கிரேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து கண்டினியூஸாக அந்த செமஸ்டர் பூராவே உங்களை எவால்வேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த கோர்ஸுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நான் ஐஐடியில் பார்த்தது வந்து ஓப்பன் புக் டெஸ்ட்டு. ஓப்பன் புக் டெஸ்ட் எப்படின்னா வந்து செமஸ்டர் நடக்குதோ இல்லை டெஸ்ட்டு குவிஸ் நடக்குதோ என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு வரியா, எடுத்துகிட்டு வந்துக்கோ, லேப்டாப் எடுத்துகிட்டு வரியா, எடுத்துகிட்டு வந்துக்கோ. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் புக்ஸை எடுத்துகிட்டு வரீங்களா, எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, லேப்டாப் என்ன வேணுமோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து யூ டோன்ட் நீட் டு மெமரைஸ் திங்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்தால் அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுற முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நான் ஒரு கோர்ஸில் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா வந்து செமஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் புக் தான். சரி ஓகே, பசங்க டைமில் சால்வ் பண்ணலையா, சரி எடுத்துகிட்டு போங்கடா, 2 நாள் கழிச்சு 2 நாள் டைம் கொடுப்பாங்க, 2 நாள் கழிச்சு சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க 2 நாள் கழிச்சு அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக காப்பிலாம் அடிக்க முடியாது உண்மையிலேயே. நீங்கள் வந்து பசங்கிட்ட இது பண்ணிக்கலாம், எப்படி சொல்கிறதுனா கேட்டுக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும். அது எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் கிரேட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான சிஸ்டம்ஸும் ஐஐடிஸ்குள்ளே இருக்குது. இது வந்து கண்டினியூஸ் எவல்யூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படியெல்லாம் மாறுச்சு? ஆக்சுவலாக ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே எல்எம்இஎஸ்லேருந்து போகும்போது எனக்கு அந்த ப்ராசஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண ப்ராசஸ் அந்த 2 இயர்ஸாக இருக்கட்டும், அந்த 2 இயர்ஸில் நான் எல்எம்இஎஸில் ஒர்க் பண்ண இதுவாக இருக்கட்டும், இந்த டைம்லேயே எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆச்சு. அது இல்லாமல் நான் ஐஐடி ஸ்கூலில் போனதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் தான் ஆக்சுவலாக கிடச்சிருக்கு உண்மையிலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஐஐடி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு செமினார்ஸ், ஏதாச்சும் ஒரு இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல்னு ஒரு ஐஐடிஸில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டில் இருக்க டாப் மோஸ்ட் சிஇஓஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நாராயணமூர்த்திலாம் எங்கள் இதில் வந்திருந்தாங்க, வந்து அவங்க பேசுவாங்க, அவங்களோட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இது மாதிரி ஏதாவது எல்லா ஃபீல்டுலேயுமே இது வந்து நாட் ஒன்லி லிமிட்டட் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல் அந்த மாதிரி இருக்காது. எல்லா ஃபீல்டுலேயுமே கோடிங்கில் ஆரம்பித்து ஏரோ மாடலிங்காக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ வந்து இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு ஆயிருக்கு உண்மையில் ஐஐடிஸில். ஐஐடியில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ப்ரொஃபஸர் யார்? ஓகே, ஐஐடியில் பார்த்தீங்கன்னா மண்டல் சார் அப்படின்ட்டு அவர் வந்து டர்புலன்ஸ் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் எடுப்பார். ஓகே, அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து போய் அட்டன் பண்ணுறேன்னா அட்டன் பண்ணலாம், வேணான்னா வேணாம். நாங்கள் போயிட்டு அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க, அந்த கோர்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கோர்ஸ் தான். பட் ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி சொல்லி தருவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் நடத்துவார், நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி திரும்பிட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரியாது. ஸோ வந்து உட்காந்து கிளியராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனாலே ஒரு பையன் லேட்டாக வர மாட்டான் அந்த கோர்ஸுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த 1 மணி நேரம் கோர்ஸ் வந்து போனதே தெரியாது. ஈவன் சொல்லப்போனால் அவர் வந்து நடத்திட்டு திருப்பி பார்த்துட்டு புரிஞ்சுதான்னு கேட்பார். நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து சார் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னும். அப்படி புரியல அப்படின்னாலுமே, புரியலன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா, என்னடா சொல்லாமா வேணாமா, ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அவர் கரெக்டாக ஃபேஸை பார்ப்பார். நம்ம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே புரியல, நான் மறுபடியும் நடத்துகிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் நடத்துவார். அது
அந்த டீச்சிங் வந்து என்னோடய ஃபேவரட் ப்ரொஃபஸர் அவர். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லி தருவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய தீசி சூப்பர்வைசர் குஷாரி சார். அவர் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் என்ன தீசிஸ் முடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவர் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். நீங்கள் வந்து அவர்கிட்ட போயிட்டு நான் இப்படி தான் சார் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஐடிஸில் இருக்க எல்லா ப்ரொஃபஸரும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். நீங்கள் எங்கே ஸ்டக் ஆனாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஈஸியாக வந்து அவங்களும் அவ்வளோ கைண்டாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, அட்வைஸ் அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சில மிஸ்கான்செப்ஷன்லாம் இருக்கும். எனக்கெலாம் மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராதுரா, சத்தியமாக மேக்ஸ் வராது, சத்தியமாக கோடிங் வராது, இது எதுவுமே வராது, அப்படி இப்படி நம்மளுக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கும். பட் அது எதுவுமே அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு குவாலிட்டி அமௌண்ட் ஆஃப் டைம், அந்த வேலைக்கு என்ன வேணுமோ அந்த டைமை நம்ம டெடிக்கேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கற்றுக்க முடியும். அது ராக்கெட் சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், எதுவுமே நமக்கு வராதுன்றது கிடையாது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் பேஷன் இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் கீப் ஆன் ட்ரையிங். ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். நம்ம எடுத்த அட்டம்ப்ட்லேயே ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் கீப் ஆன் ட்ரையிங். ஒரு இதில் வந்து கண்டிப்பாக அது கிளிக் ஆகிடும். அப்படி கிளிக் ஆகலை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க. அந்த நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டீங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், போங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான். ஜாலியாக இருங்க. அவ்வளோ ஜாலியாக இருங்க.